Hi friends, welcome back to my channel. We will talk about a topic example 12th max 12th standard max example 5.28 5th chapter example 5.28 பார்க்க போறோம். இது வந்து 5 மார்க்லயும் வரலாம் இல்ல 3 மார்க்ல வரலாம் இல்லனா உங்களுக்கு 2 மார்க்ல கூட வரலாம். இந்த क्वेश्चन கண்டிப்பா உங்களுக்கு வரும். So identify the type of conic. நம்ம வந்து क्वेश्चन வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது வேற. இந்த 4 கண்டிஷன்ஸ் மொத்தமா 7 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த 4 கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெயினா யூஸ் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் வச்சு எப்படி நம்ம டைப் ஆஃப் கோனிக் 1 செகண்ட்ல கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம வந்து உங்களுக்கு இந்த நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் நம்ம சேனல்ல. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் டவுட் இருந்துச்சுனா 10th +1 +2 ஏதாவது ப்ராப்ளம்ஸ் டவுட் இருந்துச்சுனா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் எக்ஸாம்பிள் நம்பர் இல்லனா எந்த சாப்டர் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம क्वेश्चन குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைப் ஆஃப் கோனிக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதுதான் நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் ax2 + bxy + c y2 dx + ey + f = 0. a b c d e f ன்றது ஏதோ ஒரு வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து a உம் c உம் 1 ஆ இருக்கணும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y2 1 ஆ இருக்கணும். இந்த xy டேர்மே இருக்க கூடாது. எப்படி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y2 1 ஆ இருக்கணும். இந்த வேல்யூவே இருக்க கூடாது. அப்ப என்னது உங்களுக்கு சர்க்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன b ஓட வேல்யூ 0 ஆ தான் இருக்கணும். a 0 ஆ இருக்கலாம் இல்லனா c ரெண்டுமே 0 ஆ இருக்க கூடாது. a 0 ஆ இருக்கணும் இல்லனா c 0 ஆ இருக்கணும். அப்படினா உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் கோனிக் வந்து பாரபோலா. ஓகேவா? a not equal கண்டிப்பா a வந்து not equal to 0 a வும் not equal to 0 ஆ இருக்கணும் c not equal to 0 ஆ இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? a and c are of same side இருந்துச்சு. a வும் not equal to 0 ஆகணும் c வும் not equal to 0 ஆகணும். a and c are of same side. a not equal to 0 a and c are of same side னா a வும் not equal to 0 c இதுலயே உங்களுக்கு புரிஞ்சுது கரெக்ட்டா? a வும் not equal to 0 c not equal to 0 same side a வும் c யும் இங்க மைனஸ் இருந்தா இங்கேயும் மைனஸ் இருக்கணும். இங்க பிளஸ் இருந்தா இங்கேயும் பிளஸ் இருக்கணும். சரி ஓகேவா? இது பிளஸ் ஆனா அது எலிப்ஸ். a கண்டிஷன்னா a வந்து பிளஸ் ஆனா c மைனஸ் ஆ இருந்துச்சு இல்ல c பிளஸ் ஆனா a மைனஸ் ஆ இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து அது ஹைப்பர்போலா. இவ்வளவுதான் கண்டிஷன் உங்களுக்கு. இந்த கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா? இல்ல வேற ஒரு 2-3 கண்டிஷன் இருக்கு. a வந்து a equal to c other values are 0 other values are 0 அப்படினா ஈக்குவேஷன் வந்து x2 + y2 = 0. உங்களுக்கு இது புக் பேக் क्वेश्चंस இல்ல பட் இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல மாத்தி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும்ல. இதுவே இங்க a = -c ஆ இருந்தா இது எல்லாமே அதர் வேல்யூஸ் 0 ஆ இருந்துச்சுனா x2 - y2 = 0. ஓகேவா? ஓகே. சோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போறோமா? 16y2 - 4x2 + 64. இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பிளஸ்ல வரும். +4x2 + 16. a ஓட வேல்யூ not equal to 0. அதாவது x a ன்றது x2 இல்ல x2 கோஎஃபிஷியன்ட் not equal to 0 and y2 கோஎஃபிஷியன்ட் not equal to 0. அப்போ உங்களுக்கு ஒரு 3 or 4 தான். சோ சேம் சைடு டிஃபரன்ஸ் என்ன செக் பண்ணுங்க. இது இந்த பக்கம் வந்தா ஈக்குவல் டு பண்ணணும். சோ இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிளஸ் ஆயிடும். சோ ரெண்டுமே சேம் சைடு. ரெண்டுமே சேம் சைடு என்னது எலிப்ஸ். சோ என்ன கண்டிஷன் நம்பர் 3 எலிப்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க. a ஓட வேல்யூ அதாவது x2 கோஎஃபிஷியன்ட் y2 கோஎஃபிஷியன்ட் 1. சோ x2 கோஎஃபிஷியன்ட் y2 கோஎஃபிஷியன்ட் 1. xy டேர்மே இல்ல b ஓட வேல்யூ 0. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் a = c = 1 b ஓட வேல்யூ 0. சோ என்ன சர்க்கிள். சோ கண்டிஷன் நம்பர் 1 சர்க்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் a மட்டும் தான் இருக்கு c ஓட வேல்யூ 0. ஓகேவா? a or c = 0. இங்க c ஓட வேல்யூ 0. xy டேர்மும் இல்ல b ஓட வேல்யூ 0. சோ ஆட்டோமேட்டிக்கா என்னது பாராபோலா. கண்டிஷன் நம்பர் 2 பாராபோலா.
ஓகேவா? நெக்ஸ்ட் x ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, அதாவது a இருக்கு, c இருக்கு, b டேர்ம் இல்ல. கரெக்ட்டா? a இருக்கு, c இருக்கு. சோ a வும் இருக்கு, c இருக்கு. ஆனா a and c are of opposite side. இது plus இது minus. So automatically a not equal to 0. a and c are of opposite side. அப்ப என்னது hyperbola. Condition number 4 hyperbola. clear-ஆ? இப்படி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இல்ல எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் ஞாபகம் இல்ல அப்படினா ஒரே ஒரு பவர், அதாவது x ஸ்கொயர் மட்டும் உங்களுக்கு பவர் வந்துச்சு அப்படினா x ஸ்கொயர் மட்டும் வந்துச்சுனா உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், பாராபோலான்னு எழுதலாம். ரெண்டு x ஸ்கொயர் y ஸ்கொயர் ரெண்டு இருந்துச்சுனா எலிப்ஸ் ஆர் பாராபோலா வரும். x ஸ்கொயருக்கும் y ஸ்கொயருக்கும் கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருந்துச்சுனா அது சர்க்கிள். நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படினா ரெண்டுமே சேம், அதாவது ரெண்டு பிளஸ் பிளஸ்னா அது எலிப்ஸ், ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் இருந்தா அது ஹைப்பர்போலா. சோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 5.8. ஈஸி தான். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 5 क्वेश्चन சேர்த்து 5 மார்க் கேட்கலாம். இல்ல 3 क्वेश्चन கொடுத்து 3 மார்க் கேட்கலாம். 2 क्वेश्चन கொடுத்து உங்களுக்கு 2 மார்க்கும் கேட்கலாம். சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இல்ல இத நான் ஒன் வேர்ட்ல கூட சில டைம் கேட்கலாம் உங்களுக்கு. ஆனா இது வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching.